guys, welcome back to my channel. Actually இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா இன்ஸ்டாகிராம்ல எல்லாரும் பார்த்திருப்பீங்க. நான் வந்துட்டு என்ன பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படினா நீங்க வந்துட்டு क्वेश्चन கேளுங்க. நான் வந்து YouTubeல ஆன்சர் பண்றேன் அப்படினு சொல்லிட்டு ஆன்சர் பண்ணி ஒரு ஃபுல் வீடியோ போடுறேன். என்ன பத்தி தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லி கேட்டிருந்தேன் இல்லையா? அதுக்காக வந்துட்டு அதுல ஒரு 10 क्वेश्चन பாத்தீங்கன்னா நான் சூஸ் பண்ணி வச்சிருக்கேன். சூஸ் பண்ணி வச்சிட்டு நான் வந்துட்டு 10 क्वेश्चनமே இன்னைக்கே சொல்ல போறது இல்ல. அதுல ஒரு 2 क्वेश्चनக்கு மட்டும் இன்னைக்கு நான் ஆன்சர் பண்றேன். வந்துட்டு ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்னன்னா வந்துட்டு நான் வந்தேன் இல்லையா, அது அந்த ஸ்டார்டிங்ல இருந்தே சொல்றேன். அந்த ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா கேட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு क्वेश्चन வந்துட்டு நீங்க ஏன் ஹோம்லி லுக்ல வந்துட்டு வீடியோஸ்லாம் பண்றீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலி வந்துட்டு என்னன்னா நான் டிசம்பர் மந்த்னு நினைக்கிறேன். அப்போ வந்துட்டு நான் ஒர்க் போயிட்டு இருந்தேன். ஒர்க் போயிட்டு இருக்கையில என்னால் வந்துட்டு கண்டினியூஸாக வீடியோஸ்லாம் போட முடியாது. ஆக்சுவலி அப்போ என்னோட ஃபாலோவர்ஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 39 தான் ஃபர்ஸ்ட் நான் ப்ரைவேட் அக்கௌண்ட் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதை வந்துட்டு சேஞ்ச் பண்ணேன். ப்ரைவேட்லேருந்து எடுத்து நான் வந்துட்டு ரீல்ஸ் போஸ்ட் பண்ண ஆரம்பித்தேன். அப்போலாம் வந்துட்டு எனக்கு வியூஸோ லைக்ஸோ எதுவுமே கிடையாது. அந்த 39 ஃபாலோவர்ஸ் மட்டும்தான். நான் பார்த்தீங்கன்னா ஒரு 11 என்னவோ சம்திங் என்னோட ஒர்க் பண்ணவங்களை வந்துட்டு ஃபாலோ பண்ணி வச்சுருப்பேன். அப்போ அந்த டைமில் என்னென்னா எனக்கு இது கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ வந்ததுனால நான் வீட்டுக்கு வர வேண்டிய சுச்சுவேஷன் வந்துருச்சு. வீட்டுக்கு வந்துட்டு டெய்லி போர் அடிக்கும் இல்லையா, எல்லாருமே வீட்லேயே இருந்துட்டு இருந்தால் போர் அடிக்கும் இல்லையா. அந்த டைமில் வந்துட்டு நான் என்ன பண்ணேன், எனக்கு ரீல்ஸ் பண்ண அப்போலேருந்தே வரும். 10th இந்த வீட்டில் அடி வாங்கி மிதி வாங்கி அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா வீட்டில் உள்ளவங்களுக்கு இந்த ரீல்ஸ் பண்ணுறதுலாம் எதுவும் பிடிக்காது. ஸோ அதனால் அலோவ் பண்ண மாட்டாங்க. திருட்டுத்தனமாக பண்ணுறது, இந்த ஆப்பெல்லாம் வந்து ஹைட் பண்ணி வச்சு யூஸ் பண்ணுறது, தெரியாமல் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி சொல்லிட்டு பாஸ்வேர்ட் மட்டும் ஞாபகம் வச்சுட்டு அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணி போஸ்ட் பண்ணிகிட்டு இருப்பேன். ஒர்க்குக்கு வந்தோடனே அது எனக்கு தெரியல. ஏன்னா எனக்கு 3 ஷிஃப்ட்டுங்கிறதுனால என்னால் கண்டினியூவாக வீடியோ போஸ்ட் பண்ண முடியாது. ஓகே லீவில் தானே இருக்கோம், ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு 4-5 வீடியோ போடும்போது என்னாச்சுன்னா எனக்கு வந்துட்டு எதுவுமே பெருசாக தெரியவே இல்லை. ஃபாலோவர்ஸ் வரல, லைக் வரல, வியூஸ் போல அந்த மாதிரி தான் இருந்துட்டு இருந்தது. நான் என்ன பண்ணேன், கொஞ்சம் ஓகே ஓல்டு சாங்காக நம்ம சூஸ் பண்ணி போடுவோம். இது வரையும் ஏன்னா நான் போட்டதில்லை. ஓகே நம்ம போட்டு பார்க்கலாம் எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு ஓல்டு சாங் மட்டும் சூஸ் பண்ணி ஒரு நாளைக்கு வந்துட்டு 3 வீடியோ போஸ்ட் பண்ணுறது, 4 வீடியோ போஸ்ட் பண்ணுறது, இந்த மாதிரின்னு சொல்லிட்டு மெயின் அக்கௌண்ட்டில் மட்டும் போஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கையில் நான் வந்துட்டு சத்தியமாகவே நினச்சி பார்க்கல அந்த அளவுக்கு வந்துட்டு செம்ம வியூஸ் போச்சு, நல்ல லைக்ஸ் பிச்சுட்டு வந்துச்சு, ஃபாலோவர்ஸும் கடன்னு ஏறினாங்க. டிசம்பர் மந்த் லாஸ்ட்டுன்னு தான் நினைக்கிறேன். நல்லாவே செம்ம சப்போர்ட்டில் இருந்து ஐடி செம்ம ரீச்சில் இருந்தது. நல்லா சப்போர்ட் கொடுத்துச்சு. உடனே நான் என்ன பண்ணேன், சரி ஓகே நமக்கு வந்துட்டு வேறு எதுலேயும் ட்ரை பண்ணால் வரலை, ஹோம்லி லுக்காக இந்த ஓல்டு சாங்க்கே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூஸாக என்ன பண்ணிட்டேன், ஓல்டு சாங்க்கே போட ஆரம்பிச்சிட்டேன். ஓல்டு சாங்க்கே போட்டோன்னே டிசம்பர் லாஸ்ட்டு ஜானு ஃபிப் 2 மாதமும் கண்டினியூஸாக வீடியோ போட்டேன். கண்டினியூஸாக போட்டுக்கிட்டே இருக்கையில் என்னாச்சுன்னா நல்லா ஐடி ஓரளவு 100K அடிச்சாச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம் பிப்ரவரி மந்த்தெல்லாம் 100K போட்டாச்சு. அதிகபட்சமாக ஒரு 2 மந்த்து தான், 2 மந்த்தில் 100K போட்டாச்சு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 100K வந்ததுனால அது என்னாச்சுன்னு எனக்கு தெரியல. என்னால் கொஞ்சம் பர்சனல் இஷ்யூவும் இருந்தது. வீட்டில் ப்ராப்ளம்ஸ்னால என்னால் வந்துட்டு வீடியோ போஸ்ட் பண்ண முடியல. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு அப்படியே கேப் விடுவோம், ஐடி வந்துட்டு டவுன் ஆகிடுச்சு. டவுன் ஆகிட்டு அப்புறம் வந்துட்டு என்ன பண்ணுறது, நானும் கண்டினியூஸாக வீடியோலாம் போஸ்ட் பண்ணேன். என்னால் வந்துட்டு அந்த ஐடியை திரும்பவும் அந்த அளவுக்கு வியூஸ் கொண்டு போக முடியல, எதுவுமே பண்ண முடியல. அந்த வீட்டில் இருந்த அளவுக்கு என்னால் இங்கே எங்கேயும் வீடியோவே எடுக்க முடியல. இந்த ஸ்பாட் வந்து பார்த்துருப்பீங்க. நான் டெய்லி வந்துட்டு எடுக்கிற இடம் இது தான். எனக்கு வீட்டுக்கு அங்கே எடுத்ததுக்கப்புறம் ஒரு இடம் பிடிச்ச இடம்னா அது இந்த இடம் தான். இங்கேயே எடுத்து பழகிடுச்சு. அது வந்துட்டு எனக்கு பிளேஸ் செட் ஆகலையா இல்லை லுக்கு செட் ஆகலையான்னு தெரியல. எதனால் வந்துட்டு அந்த வியூஸ் வந்துட்டு இப்போ வரல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேளை நம்ம வந்துட்டு ஓல்டு சாங் பண்ணாததுனால தான் நமக்கு வரலையா அப்படிங்கிறது தெரியல. அதனால தான் வந்துட்டு நான் ஹோம்லி லுக்காக பண்ணதுக்கான ரீசனும் அப்புறம் வந்துட்டு ஓல்டு சாங் எடுத்து பண்ணதுக்கான ரீசனும் இது ஒன்று தான். இதனால தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பண்ணேன். அப்புறம் வந்துட்டு இன்னொரு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன், 5 மினிட்ஸ் தான் வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இது வந்துட்டு இதுவே 5 மினிட்ஸ் முடிஞ்சு போச்சு. அதனால் என்னால் இதில் போட முடியாது. கண்டிப்பாக நான் இன்னொரு வீடியோ எடுத்து நாளைக்கு போடுறேன். மறக்காமல் வந்துட்டு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்து வேறு ஏதாவது என்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கேளுங்க. நான் அதையும் யூடியூப்பில் வீடியோவாக போடுறேன். தேங்க்யூ, பாய்.